Hi friends, welcome to BALA channel. Ashoka Halwa எப்படி செய்யறது அப்படினு தான் friends பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளாஸ் அளவு பாசி பருப்பு எடுத்துர்க்கேன். ஒரு 150 கிராம் இருக்கும். இத ஃபர்ஸ்ட் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். பாசி பருப்பு நல்லா வாசம் வர வரைக்கும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இத நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கிறேன். சூடு ஆறணும்னே இத நல்லா கழுவி க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த க்ளீன் பண்ண இந்த பாசி பருப்பை ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸால நான் பருப்பு சேர்த்துக்கிட்டேன். இதாலே 2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேக வச்சு எடுத்துக்கிறேன். வாங்க பாசி பருப்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாசி பருப்பு நல்லா வெந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த பாசி பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். இப்படி இல்லைன்னா ஒரு மத்து வச்சு நல்லா இந்த பாசி பருப்பை கரண்டியாலே கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பேனில் ஒரு 1/2 கப் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாவை நல்லா வறுத்துக்கிறேன். இந்த நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நமக்கு கோதுமை மாவு நெய்யில் நல்லா வறுபட்டோன்னே ஒரு நிறம் கிடச்சிருக்கு, நல்ல மணமும் கிடச்சிருக்கு. இப்போ இதில் வேக வச்சு எடுத்துக்கிட்ட பாசி பருப்பை நான் குக்கர்லேருந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கெட்டியாக இருக்குன்னு யோசிக்க வேணாம். நம்ம மிக்ஸ் பண்ண நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நான் ஹல்வா அப்படின்னாலே நமக்கு நெய் சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும். நான் எடுத்துருக்கிற கப் அளவில் 1லேருந்து 1.5 கப் அளவு வரைக்கும் நம்ம இந்த ஹல்வாவுக்கு சேர்க்கலாம். சேர்க்கும் போது அந்த கல்யாண வீடுகளில் பந்திகளில் பரிமாறக்கூடிய அதே சுவையும் அதே மணத்துலேயும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஹல்வா. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். 150 கிராம் பாசிப்பருப்பு நான் எடுத்திருந்தேன். அதுக்கு 200லேருந்து 250 கிராம் வரைக்கும் நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். சுகர் போட்டோன்னே கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். கொஞ்சம் கிண்டி விட்டுக்குங்க கைவிடாமல். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அந்த சர்க்கரையோட பதம் வந்து நல்லா கரைஞ்சி ஒன்று சேர்ந்து வரணும். அப்போ தான் அல்வா பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இவ்வளவுதான் நமக்கு அல்வா பதம். பாருங்கள், நல்லா சூப்பராக திரண்டு கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இப்படி எடுக்கும்போது இப்படி லேயராக நூல் நூலாகவும் லேயராகவும் அழகாக வரணும். இப்படி வந்துச்சுன்னா நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நான் இதுக்கு நெய்யில் முந்திரி தாளித்து ஏலக்காய் விட்டு இறக்க போகிறேன். அல்வாவுக்கு ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். ஃபுட் கலர் வந்து நம்மளுடைய விருப்பம்தான். இதில் நீங்கள் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் வேணும்னா நான் வந்து கல்யாண வீடுகளில் கிடைக்கக்கூடிய இந்த ஃபுட் கலர் தான் இன்றைக்கி நான் இதில் சேர்க்க போகிறேன். மஞ்சத்தூள் கலர் பிடிக்கும், எல்லோ கலர் பிடிக்கணும், எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். எல்லோ கலர் மஞ்சத்தூள் சேர்க்குறதா இருந்தால் இதில் நீங்கள் டைரெக்டாக மஞ்சத்தூள் சேர்க்கக்கூடாது. நெய்யில் கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் மஞ்சத்தூள் சேருங்க. வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். பேனில் நெய் விட்டுக்கலாம். நெய்யில் ஒரு
முந்திரி பருப்பு ஒரு 10 சேர்த்துக்கிறேன். 10லேருந்து 15 வரைக்கும் சேர்த்துக்கிறேன். முந்திரி நல்லா சிவந்து வரட்டும். அவ்வளோதான். இப்போ நான் இதில் முந்திரி பருப்பு சேர்த்து இந்த அல்வாவை இறக்கிட போகிறேன். எப்படி நல்லா சுழல வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் கிண்ணத்தில் பவுலில் நம்ம பரிமாற ஆரம்பிக்கலாம். சுவையான அசோகா அல்வா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.